கடகம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பருக்குள்ள டேரோ ரீடிங் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் எது அதிகமாக இருக்குன்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் யாரையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி யாரையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. நிறையா பயணங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, இது ஹாலிடே ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் ஒர்க் லைஃப் அதோட உங்களோட பர்சனல் இதில் ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் ஹார்மனியஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எனர்ஜி ரொம்ப சார்மிங்காக இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இந்த வாரம் உங்களோட செல்ஃப் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் உங்களை அப்படி பார்ப்பீங்க, அந்த கண்ணோட்டத்தில் மற்றவங்க உங்களை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரம் ஒரு நாலேஜ் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்கள் படிப்பில் ஒரு கவனம் இருக்கும், இல்லாட்டி படிப்பில் ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த வாரம் மேஜிக்கல் ஒக்கரன்ஸ் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் ஆரம்பத்தில் இல்லாட்டி இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் இருக்கும், யாருக்கூடையும் ஒரு சில விஷயம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு மாதிரி தெரியுது. ஸோ அதோட இந்த வாரம் நம்ம பார்த்தோம், ஹாப்பியாக இருப்பீங்க, கிளாரிட்டியாக இருப்பீங்க. இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கு அப்படின் போது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் சரி, நிறைய விஷயம் இந்த வாரம் ஒரு லக்ஸரியஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இது இருக்குது அது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சப்போர்ட், ஒரு அம்மா இல்லாட்டி உங்களுடைய பார்ட்னரோட சப்போர்ட் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அதோட இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு தொடக்கம் இருக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்கும். ஸோ இது முன்னுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு அங்கிட்டு பழைய மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஜேர்னி. நீங்கள் டெக் சார்ஜ் பண்ணுறீங்க, இது ஒரு எடியூகேஷன் இல்லாட்டி உங்களுடைய க்ரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் டெக் சார்ஜ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சப்போர்ட் இருக்கும், ஒரு பாஸோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாரம் ரொம்ப அதிகமான ஒரு தேடல் இருக்குது அண்ட் ஆல்சோ அதிகமாக ஃபோக்கஸ் இருக்க போகுது. இந்த சேரிட் கார்ட் இந்த வாரம் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சில பேர் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் நீங்கள் அங்கே கவனம் செலுத்தாமல் என் பாதையில் நான் கரெக்டாக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ உங்களோட பிரபஞ்ச மெசேஜ் நிறைய விஷயம் உங்களுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும், அது எல்லாமே தூக்கி போட்டு நீங்கள் அதை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இது உங்கள் கோல்டேயாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சில பிரச்சனையாக இவங்க எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு சில புரிதல் ஏன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். ஸோ கான்ஃப்ளிக்ட் வித் அதர்ஸ், மற்றவங்க கூட ஒரு சில பிரச்சனை வருது அப்படின் போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, ஏதோ ஒரு விஷயம் புரியாத மாதிரி இருக்குது, அது ஏன்ட்டு நீங்கள் ரீசர்ச் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும்.